சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதை வணக்கம் மக்களே, மீண்டும் மக்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி. பேட் கேர்ள் அஞ்சலி சிவராமன் டிஜே அவர்களின் நடிப்பில், அமித் திரிவேதியின் இசையில், வர்ஷா பாரத் அவர்களின் இயக்கத்தில் வெற்றிமாறன் அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கட்டுக்கோப்பான ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் அவரோட ஸ்கூல் டேஸ்லேருந்து அவரோட ஒரு கரியர் க்ரோத் ஆகி ஒரு ஒர்க்கிங் டைம் ஒரு 16 to 30 அந்த ஏஜ் இடையில நடக்கிற ஒரு வாழ்க்கை பயணம் தான். அதான் ஒரு கட்டுக்கோப்பான ஃபேமிலிக்குள்ளேருந்து வெளியில் வர ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து அந்த கட்டுக்கோப்பெல்லாம் பிடிக்காம தனக்கு பிடிச்சதை தன் இஷ்டத்துக்கு தன் மனசுக்கு விரும்பின விஷயம் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கணும், பழகணும், கற்றுக்கணும், அடையணும் அப்படின்ற ஒரு மனப்பக்கம் தான். ஸோ ஆப்வியஸ்லி அது எப்படி இருக்கும், அது எப்படி கொண்டு போவாங்க அப்படின்றது தான். ஸோ இது வந்து ஒரு கதையின் தொடக்கம், ஒரு கதையின் முடிவு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஒரு நான் லீனியரான ஒரு மூவி. ட்ராவல் படம் வந்துட்டு அங்கங்கே ட்ராவல் பண்ணோம். உங்களுக்கு வந்து அப்படியே ப்ராப்பராக ஒரு 10th படிக்கிற பொண்ணு பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் என்ன, எந்த காலேஜ் போய் சேரா அப்படிலாம் காட்ட மாட்டாங்க. அங்கங்கே ட்ராவல் ஆகும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 16 வயசுலேருந்து ஒரு 32 வயசுக்குரிய ஒரு ட்ராவல் தான் அந்த படம். ஸோ அந்த படத்தில் எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது படம். ட்ராவல் பண்ணது, அவங்க காட்டின விஷுவல்ஸு ரொம்பவே அழகாக இருந்தது. மற்றபடி இந்த நடிப்புன்னு வரும்போதும் ஓகேவாக இருந்தது. எனக்கு அஞ்சலி அவர்களின் நடிப்பை தாண்டி மற்றவர்களோட நடிப்பு ரொம்ப சட்டிலாக இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லணும். அதுவும் முக்கியமாக அஞ்சலியோட அம்மாவை வர கேரக்டர், அதாவது அந்த டைமில் எல்லாத்தையும் அந்த சுதந்திரமாக கிடைக்காம ஆனால் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு பெண்மணி. பட் குடும்பமான கௌரவத்தெலாம் அதுக்குள்ளே மனசில் வச்சுக்கிட்டு எதையுமே எப்படி சொல்கிறது, எதையுமே வந்து முயற்சி பண்ண பார்க்காத ஒரு பெண்மணி. ஒரு டீச்சர் ஆயிடுறாங்க. பட் ஸ்டில் அவங்களோட வாழ்க்கை முறை எப்படின்னா, ஸ்கூலில் டீச்சராக இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டு அந்த அந்த கட்டுக்கோப்பாக இருக்கிற ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு பெண்மணி தான். ஸோ அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே மாஸாக இருந்ததுன்னு சொல்லணும். கிளைமேக்ஸில் ஹீரோயினே சொல்ல மாதிரி மாசமானி அப்படின்வாங்க. உண்மையிலே அந்த கேரக்டர் செம மாசு, நல்லா இருந்தது. ரெண்டாவது, இந்த ஹீரோயினுக்கும் அம்மாவுக்கும் வரமான போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்ததுன்னு சொல்லுறது. ரைட்டிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயம் தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகேவாக இருந்தது. இசை ரொம்ப குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. பாடல்கள்லாம் வந்துட்டு படத்தோட பார்க்குறப்போ ஓகேவா இருக்கும். தனியாக கேட்குற அளவுக்கு எதுவும் பெருசாக மேபி இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு பிடிக்கலாம், பட் பெருசாக எதுவும் இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் என்ன நல்லா இருந்தது, அவ்வளோதான் நல்லா இருந்தது. மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ நெகட்டிவ் அப்படின்னு போகிறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். முதல்ல எனக்கு இதில் ஒரு கேள்வி என்னென்னா, நான் சொன்ன மாதிரி இதில் படத்தோட ஆரம்பம் முடிவு அப்படின்றதெல்லாம் இல்லை, ஒரு பொண்ணோட வாழ்க்கை தான், இந்த டைம்குள்ளே நடக்கிறது தான். அப்புறம் இதில் ஒரு கான்செப்ட்னு இருக்கும்ல, எதை சார்ந்த படம் அப்படின்னா, ரொம்பவே வந்து கன்ஜஸ்டடாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஒரு ஃபேமிலிக்குள்ளே, அதுவும் அந்த கம்யூனிட்டி பேஸ்ட் ஆன் தட் கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு பொண்ணு, அவள் எல்லாத்தையும் உடைக்கணும்னு நினைக்கிறா. ஸோ அவளோட தாட்ஸ் எப்படி இருக்கும், அவள் எப்படிலாம் எதெல்லாம் விரிவடையும், எந்த மாதிரிலாம் அவள் யோசிப்பா, எதெல்லாம் அவள் ஆசைப்படுறா அப்படின்ற நிறைய விஷயம் காட்டிருக்கலாம். பட் பேஸ்ட் ஆன் இங்கே எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, ஸ்கூலில் ஒரு பொண்ணு ஒரு பையனை, அந்த பையனை விரும்புகிறா. ஏன்னா இந்த பொண்ணை வந்துட்டு பெருசாக யாரும் கண்டுக்கிறது இல்லை, அவளை வந்து ஒரு பையனா அப்படி தான் பார்க்குறாங்க. அவளோட கேரக்டர் ரொம்ப அசாசினா பின்னாடி பேசுகிறாங்க. ஸோ அப்படி வரும்போது அவள் லைஃப்பில் ஒருத்த வரான், அவள் கூட 2 பேரும் ஒன்றா இருக்கணுன்ற ஒரு சமயம், ஜாலியாக இருக்கணும், அவங்க 2 பேரும் எல்லாம் இணையணும் அப்படின்ற ஸ்டேஜில் வந்து அது வெளியில் வந்துடுது. அவங்க 2 பேரும் பிரிஞ்சுறாங்க. அண்ட் தென் கட் பண்ணால் அந்த பொண்ணு காலேஜ் போயிடுறான். ஸோ அங்கே வந்துட்டு ஆல்ரெடி ஒருத்தவங்க கூட டேட்டிங் பண்ணிருக்கா. அவங்களோட 2 பேரும் ஜாலியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு கதை போக்கத்தில் என்ன தெரியுதுன்னா, அதுக்கு முன்னாடி ஒருத்தனோட டேட்டிங் பண்ணியிருக்கா. ஸோ இது மாதிரி தான் ட்ராவல் ஆகுது. அந்த காலேஜ் இதெல்லாம் கட் பண்ணும்போது இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தனோட டிஜே அங்கே தான் வராரு. அவரோட ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து அதுவும் பிரேக்கப் ஆகி இந்த பொண்ணு தனியாகவே இருக்குது. அதாவது யார் கூடயும் இந்த பொண்ணு வந்து அவரோட ட்ராவல் வந்து கனெக்டடாக இல்லை, ஹாப்பியாக இல்லை. பட் இவளோட இஷ்டத்துக்கு தான் அந்த வாழ்க்கையை வாழ்கிறான். ஃபைன். ஆனால் இது எதை நோக்கி போகுது, என்ன கான்செப்டுக்கு சொல்ல வராங்க அப்படின்றதுல ஒரு தெளிவு இருக்கணும்ல. அதில் எந்த விதமான தெளிவும் இல்லை. ஒரு பொண்ணு அவள் வாழ்க்கையை வாழ்கிறா, சரி, என்ன மாதிரி வாழ்கிறா, எதுக்காக வாழ்கிறா, நீங்கள் எந்த மாதிரி ஒரு அடிப்படையில் இந்த படத்தை என்ன மாதிரி மக்கள்கிட்ட அது கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி இது வந்து எலைட் பீப்புளுக்கான ஒரு படம் தான், சத்தியமாக. பிசி சென்டர்லாம் இதில் என்ன சொல்ல வராங்கன்றதே புரியாது. அப்படியே புரிஞ்சாலும் ஏற்றுக்கிறதுக்கு மனப்பக்குவம் இருக்காது. ஆப்வியஸ்லி இது ஒரு எலைட் பீப்புளுக்கான படம் தான். இதுக்கு நடுவில் பெட்ஸெல்லாம் வேறு வச்சு நிறையா உண்மையிலேயே ஒரு பெட்டு காணாமல் போனோன்னே ஒன்று கண்ணீர் விட்டு அழுகிற அளவுக்கு இதெல்லாம் காட்டியிருக்காங்க. மேபி பெட் வளர்த்தவங்களுக்கு அது ஏதோ ஒரு கனெக்டடாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு அது ஒரு நார்மலான ஒரு சீன் கலந்து போகிறது தான். ரொம்பவே பொறுமையை சோதிக்கிற ஒரு ஸ்க்ரீன் பிளே. அதை நான் சொன்ன மாதிரி நான் லீனியராக போகிறனால உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரோவெல்லாம் பெருசாக சூப்பா செம இன்ட்ரோல் அப்படின்லாம் தோணாது. அடிப்படையில் படம் முடியணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை தூக்கி நம்மளை புஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சத்தியமாக எனக்கு தெரியல. நான் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, பேட் கேர்ள் அப்படின்றது டைட்டிலாக வச்சா கூட நான் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன்.
ஒரு மாதிரி காஜில் சுற்றுற ஒரு கேரக்டராக தான் அந்த ஆரம்பத்துலேருந்து அந்த பொண்ணை வந்து காட்டிகிட்டே இருப்பாங்க. அதாவது காலேஜஸில் அவன் எத்தனை வாட்டி மற்றவங்க சொன்னாலும் கேட்காத ஒரு தற்கொலை பொண்ணாக தான் ஹீரோயினை காட்டியிருப்பாங்க. கடைசியில் அவளுக்கு இன்ட்ரோலில் தான் அவளுக்கு தெளிவு வந்து அவளுக்கு புரியிற போது அவனே காரி துப்பி அமைச்சிடா, நீ உன்னை விட்டு போகணும்னு தொலைனால செத்துருவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பொண்ணு தான். இதில் நடுவில் ஒரு சீன் வரும். அவங்க அந்த லவ் மாட்டினதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ படித்து நீ வந்து இது பண்ணணும், அதுக்காக தான் நான் வேறு ஸ்கூல் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் அட்வைசபிளாக இருப்பாங்க. ஈவன் தோ அது பார்க்க கேட்க கிரிஞ்சா இப்போ உள்ளவங்களுக்கு இருந்தாலும் ஒரு பேசிக்கான ஒரு லைஃப்பை நல்லா லீட் பண்ணுறதுக்கான ஒரு அட்வைஸ் மாதிரி தான் அவங்களுக்கு தோணுற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. பட் அது கேட்டதுக்கப்புறம் உன் இஷ்டமாக இருக்கலாம், என்னால் வாழ முடியாது, என் இஷ்டமாக இருக்குதா வாழ்வேன், நீ இதில் ஏதாவது தலைனா சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு பயங்கரமாக வரும். என்ன மயிருக்குது, என்ன கழட்டிட்டேன்னு அந்த இடத்துல அந்த பிஜிஎம் வேறு அப்படியே ஓவர் ஹைப் கொடுத்து, என்ன இப்போ அப்படிலாம் இப்போ வர பொண்ணுங்களாம் அப்படி தான் சொல்லணும், நீ நான் நினைக்கிற மாதிரி நீ நடந்துக்கலாம், நான் சூசைட் பண்ணிப்பேன். இப்போ உள்ள தற்கொலை முக்காசி அப்படி தான் இருக்குது. லவ் பண்ணுற பொண்ணு பிளாக் பண்ணா, அம்மா அப்பா திட்டினா, டீச்சர் கேள்வி கேட்டா, ரோட்டில் எவனாவது வந்து அவனை எதிர்த்து சண்டை போட்டா, எதாக இருந்தாலும் தூக்கில் தொங்கிடுவேன்ற ரேஞ்சுக்கு தான் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ் இருக்குது. இதில் என்ன மைத்துக்கு இந்த மாதிரி ஒரு சீனா அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு பெரிய மாஸ் பண்ண மாதிரி சார்கஸ்டிக்காகவே இருந்தாலும் இல்லை அந்த கதை காலத்துக்கு அது தேவையாக இருந்தாலுமே அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது அன்வான்ட் தான், படமே அன்வான்ட் தான். அந்த சீன் இன்னுமே தேவையில்லாத ஒரு தற்கொலைத்தனமாக தான் இருக்கும். அதை கடந்து அதுக்கப்புறம் வந்தால் இவளோட இந்த கேரக்டரோட யாராலையும் மிங்கிள் பண்ண முடியாது இருந்தனால தான் இவ தனியாகவே இருக்கா. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க என்ன சொல்ல வராங்க, அதையும் தாண்டி கடைசியில் அவளோட ஃபஸ்ட்டு காதலான ஒரு சந்தர்ப்பத்தில் மீட் பண்ணுற நிலையில் இருக்கும். அவனுக்கு கல்யாணம் குழந்தையே இருக்கும். ஆனால் அந்த இடத்துல கூட அவங்க 2 பேரும் நெருக்கத்துக்குரிய ஒரு வாய்ப்பு வரும்போது ஃபோன் வந்து அவள் பொண்டாட்டி கரெக்டாக ஸ்பில் பண்ணிடுவா. அதனால் ஃபோன் பண்ணிவிடுவா. பொண்டாட்டிகள்லாம் அப்படி தானே. ஃபோன் பண்ணோன்னே அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்து அப்படியே மூவ் ஆன் ஆகிடுவாங்க. எனக்கு புரியல. அந்த இடத்துலையும் அவளோட ரொம்ப ஏக்கமாக பார்ப்பா. என்ன சொல்லிங்க, அடுத்த பொண்டாட்டியாக புருஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருந்தா நான் அந்த மாதிரி என்னவா இருந்தாலும், அதாவது எவன் கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எவன் யார் கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வாழ்க்கை எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு பிடிச்சிருந்தா நான் யார் கூட வேணாலும் இருப்பேன்ற கான்செப்டில் கேவலமான ஒரு கான்செப்டில் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. நான் ஒன்றும் கலாச்சார காவலனோ இல்லை வந்து தமிழ்நாடு இப்போ கல்ச்சரை கடத்தாங்க பொண்ணுங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். அந்த கான்செப்ட்லாம் நான் சொல்ல, எவ்வளோ பெண்களோட சுதந்திரத்தை பேஸ் பண்ணி அவங்க அதெல்லாம் உடச்சிட்டு வரணுன்றதுக்கான படங்கள் இங்கே நிறைய வந்திருக்கு. பட் அதை சொன்ன விஷயம், அது பேசின விஷயம் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கும். சீரியஸ்லி ஒரு கமர்ஷியல் மூவிஸை கூட பொண்ணுங்களோட ஃப்ரீடமை காட்டுறதோ, அவங்க அதை உடச்சிட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறதுக்கான கான்செப்ட் விஷயம் எல்லாமே நல்லாயிருக்கும். பட் இது கம்ப்ளீட்டாக நான் சொன்ன மாதிரி ஒரு சர்டன் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு பொண்ணை அவளோட ஏஜ், அந்த ஸ்கூல் டேஸ்லேருந்து அவளோட ஒர்க்கிங் அந்த ஏஜுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை காட்டுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது அதில் எவ்வளோ விஷயம் காட்டியிருக்கலாம். ஆனால் பெக்யூலராக அவளோட அந்த பர்சனல் அந்த கேரக்டர் மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. ஒர்க்கிங் காட்டியிருக்க மாட்டாங்க பெருசாக, காலேஜ் லைஃப் பெருசாக, காலேஜ் ஸ்டடீஸ் எக்ஸாம்ஸ் இது எல்லாமே காட்ட மாட்டாங்க. அவளோட அதுக்கப்புறம் வெளியில் உள்ள கேரக்டர் மட்டும்தான் எழுதியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு காட்டியிருக்கவும் செய்வாங்க. ஆப்வியஸ்லி எனக்கு ஒரு சில சீன்லாம் வந்துட்டு எப்படின்னா ஒரு ஷார்ட் டைம்ஸே பெட்டராக எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஒரு பேட் ரேட்டிங்னு சொல்லலாம், கேவலமான ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம். எனக்கு நான் சொன்ன மாதிரி அஞ்சலி சிவராமனை தவிர மற்ற எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்கன்னு தான் தோணுச்சு அவங்கள கம்பேர் பண்ணும்போது. அதுவுமே பெருசாக எனக்கு அவங்களோட ஆக்டிங்குமே பெருசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஓவராலாக பேட் கேர்ள் அப்படின்றது வந்து லீட்ஸ் டு பேட் மூவி அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. மேபி ஃபஸ்ட்டு எலைட்டாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ஓவர் ஃபெமினிஸ்டாக ஓகே பெண்கள்னாவே இப்படி தான் அப்படின்ற ஃபெமினிஸ்டாக இருக்கிறவங்களுக்கும் மேபி இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலாம். அதை தாண்டி பெருசாக ரசிக்கிற அளவுக்கோ இதுலேருந்து எடுத்துக்கிற அளவுக்கு ஒரு மயிரும் மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஸோ இதை அப்படியே அவாய்ட் பண்ணிடலாம். மார்க் மயிரெலாம் இது கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அவன் ஏன்னா மஜாவும் ஆகலை, மட்டமான படத்துக்கு மார்க் கொடுத்து அது மார்க் கொடுக்குற படங்களுக்கு அது ஒரு கெட்ட பேர் ஆட வேணாமேனு இது படத்துக்கு மார்க்கே வேணாம். ஸோ பெட்டர் அவாய்ட் திஸ் மூவி. ஓடிடியில் வந்தால் கூட தனியாக அவங்களால முடிஞ்சால் நைட் டைமில் அப்படி ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அந்த டைமில் அந்த படத்தை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். அதை தாண்டி அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு ஆபாசமான மூவி. ஃபினிஷ். அவ்வளோதான் மக்களே. மீண்டும் அடுத்த வாரம் வேறு நல்ல திரைப்படம், வேறு நல்ல விமர்சனம், வேறு நல்ல மட்டும் உங்களை சந்திக்கிறாங்க. தென் பேசுகிற உங்கள் விஜய் கிராதகன். இது நிமிஷம் ரீல் வந்து போச்சு. எப்பா சாமி போதும்டா ஓட்டது, ரீல் அந்து போச்சு.